டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸில் 1 to 7 வரலும் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஐஎம் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு குவீன் விக்டோரியா வந்து இந்தியாவினுடைய பேரரசியாக அறிவிக்கப்பட்டாங்க. எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் 1876 ஒரு சட்டம் பாஸ் ஆச்சு. ஸோ அதன் அடிப்படையில் இவங்க இந்தியாவினுடைய பேரரசியாக இந்திய வைஸ்ராயான லிட்டன் பிரபுவால் டெல்லியில் இருக்கக்கூடிய இம்பீரியல் அசம்பிளி அப்படின்ற மண்டபத்தில் நடந்த ஒரு பெரு விருந்தில் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்த ஐஎன்எம் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா கைசர் ஐ ஹிந்த், சரிங்களா? ஸோ கைசர் இ ஹிந்த் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. த எம்பரர் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பேரரசர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ மகாத்மா காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எல்லாம் போயர் வாரில் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லாம் நடத்தியிருப்பார். ஸோ அந்த சர்வீஸ்க்காக வந்து என்னென்னா மகாத்மா காந்திக்கு வந்து என்னென்னா கைசர் ஐ ஹிந்து பட்டத்தை வழங்கியிருப்பாங்க, இந்தியாவுடைய பேரரசர் பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. அடுத்தது சிராஜ் தௌலா, சரிங்களா? ஸோ அவர் கல்கத்தாவினுடைய நவாப் வந்து என்னென்னா கல்கத்தா நகரத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களுடைய கோட்டையை வந்து என்னென்னா கைப்பற்றி இருப்பார், சரிங்களா? ஸோ இருட்டறை சம்பவம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமில் 144 பேரை அடைச்சி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிராஜ் தௌலா கிட்டேருந்து கல்கட்டா நகரத்தை ராபர்ட் கிளைவ் அவர்கள் ஜான்வரி 2, 1757 கைப்பற்றினார். அப்படின்ற நாள் தான் ஜான்வரி 2. அடுத்தது சாவித்ரிபாய் பூலே, சரியா? இவங்களுடைய பிறந்த நாள் ஜான்வரி 3 இவங்க யார் அப்படின்னா மகாத்மா ஜோதிராவ் பூலேவினுடைய மனைவி. கணவனும் மனைவியுமாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கல்வி மற்றும் சேவையின் மூலமாக இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலம்பூரா இதுக்காக உழைச்சிருப்பாங்க. இவங்க 1848 இந்தியாவுக்குள்ள பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து என்னென்னா திறந்திருப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பல்ஹாத்தியா பிரதிபந்த கிருஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ இதில் என்னென்னா கிட்டத்தட்ட கர்ப்பிணி பெண்கள் எல்லாத்தையுமே அவங்க வந்து தங்க வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த பெண் குழந்தையை கொன்றுவாங்க அப்படின்றதுக்காக, பெண் சிசு கொலையை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பால்ஹாத்தியா பிரதிபந்த கிருஹா, இதில் வந்து என்னென்னா குழந்தை திருமணம், அதுக்கப்புறமேல்ட்டு சதி, இந்த மாதிரி இதில் எல்லாம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இவங்க அந்த ஆசிரமத்தை வச்சுருந்தாங்க. அடுத்து மகிழா சேவக் மண்டல் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னென்னா பெண்களுடைய உரிமை, கண்ணியம், இதுக்காகலாம் வந்து என்னென்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு அமைப்பு இருந்துச்சு. அடுத்தது தன்னுடைய கணவனான மகாத்மா ஜோதிராவ் பூலேவோட இணைந்து சத்திய சோதக் சமாஜ் அப்படின்ற உண்மை நாடுவோர் சமூகம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படின்றத ஒன்றில் வந்து என்னென்னா இணைஞ்சு பணிபுரிகிறாங்க. இவர் தன்னுடைய கணவர் வந்து குலாம்கிரி அப்படின்ற ஒரு கவிதை நூலை எழுதியிருப்பார். அதுபோல் இவங்க வந்து என்னென்னா காவிய பூலே அப்படின்னு சொல்லிட்டு 1854 ஒரு நூலை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது ஜனவரி 3 வேலு நாச்சியாரனுடைய பிறந்தநாள், சரிங்களா? ஸோ இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் அரசி அப்படின்றவங்க தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். அடுத்தது கல்ச்சரல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 தான் பாரத ரத்னா, பத்ம விபூஷன் விருதுகள்லாம் வந்து என்னென்னா இந்த விருதுகள் வந்து என்னென்னா நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் பாரத ரத்னா விருது யார் யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ராஜாஜி, சர் சிவி ராமன், அதுக்கப்புறமேல்ட்டு ராதாகிருஷ்ணன், இவங்க 3 பேருக்கும் வழங்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது மதுரை மற்றும் கேம்பர்லி அப்படின்ற 2 நாடுகளுக்கு இடையில் வந்து என்னென்னா ஒரு உறவு பாலம் வந்து ஒரு உறவு, முக்கியமான உறவு ஒப்பந்தம் வந்து என்னென்னா அமையப்போகுது. இது எதுக்குன்னா கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுலா, கலாச்சாரம், பொருளாதாரம், இது நகர்ப்புற நிர்வாகம், இதெல்லாம் சார்ந்து. எதுக்காக இந்த கேம்பர்லி அப்படின்னா முல்லை பெரியாரை கட்டிய பென்னிக்விக் வந்து என்னென்னா அங்கே தான் இறந்தார், சரிங்களா? ஸோ அதனால மதுரை, கேம்பர்லி 2 நகரங்களுக்கு இடையில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு உறவு ஒப்பந்தம் இருக்குது, கையெழுத்தாக போகுது. அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா தனக்கென ஒரு தேசிய சுற்றுச்சூழல் தர ஆய்வகத்தை வந்து என்னென்னா அமைக்க போகுது. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கிலாந்து பண்ணியிருந்தாங்க, இப்போ இந்தியாவும் நம்ம பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மற்ற நாடுகளோட ஸ்டாண்டர்ட்ஸோட பார்க்கும்போது இந்தியாவினுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப லோவாக காட்டுது. இது வந்து என்னென்னா வெளிநாடுகள் மத்தியில் வந்து என்னென்னா இந்தியா எந்த ஸ்டெப்ஸும் எடுக்காத மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு வந்து என்னென்னா இவங்க இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி நியூ டெல்லியில் இருக்குது. சரியா? அடுத்தது தாமிரபரணி ரிவர் பொல்யூஷன். சரிங்களா? ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டிலேயே முடியக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதி. அந்த நதி இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 மலையிலையுமே இதுக்கு மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை 2லையுமே இருக்கும். அதனால இது ஒரு வற்றாத ஜீவ நதியாக இருக்கும். ஆனால் சமீப காலகட்டத்தில் இந்த நதியில் ஏற்பட்ட பொல்யூஷனின் காரணமாக அதை தீர்ப்பதற்காக ராஜேந்திர சிங் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து என்னென்னா ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் தான் ராஜஸ்தானில் நிறைய பாரம்பரிய நீர்நிலைகள்லாம் வந்து என்னென்னா உருவாக்கி அங்கே வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம்மை ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்கிறவர் அவர் தான். சரிங்களா? ஸோ அதன் மூலமாக ராஜஸ்தானில் நிறைய இடங்களில் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து என்னென்னா ரீசார்ஜ் ஆகிருக்கு, விவசாயம் பெருகியிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெண்களுக்கு குடிநீருக்கான அந்த சுமைகள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் தான் நம்ம வந்து என்னென்னா இந்தியாவினுடைய நீர் மனிதன்னு சொல்கிறோம், வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதி பகிர்வு ஒப்பந்தம். சரியா? இது யாருக்கும் இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில். இது ஃபஸ்ட்டு 1996ஆம் ஆண்டு கையெழுத்தாச்சு. சரிங்களா? 30 வருடம் கடந்துருச்சு. ஸோ இதை வந்து என்னென்னா புதுப்பிக்கிறதுக்காக இவங்க இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கங்கை நதி வந்து என்னென்னா இதுக்கு நடுவில் கட்டப்பட்ட ஒரு தடுப்பு தான் என்னென்னா ஃபராக்கா பேரேஜ். இது 1975 கட்டப்பட்டுச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 54 டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ்னால் 2 நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு 54 நதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மாதவ் காட்கில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தன் வாழ்நாள் முழுவதும் சுற்றுச்சூழலுக்காக வந்து என்னென்னா அதிக பங்காற்றியவர். சரிங்களா? அதுவும் வந்து என்னென்னா சமூகத்தினுடைய பங்களிப்போடு தான் காடுகளை வந்து வனத்தை நாம் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதுக்காக ரொம்ப முன்னோடியாக செயல்பட்டவர். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து என்னென்னா நீலகிரி பயோ ரிசர்வ்ஸ் இந்தியாவினுடைய முதல் பயோ ரிசர்வ் இதுதான். ஸோ அதை உருவாக்குனதில் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எலிஃபேண்ட்டு சென்சஸ் 1986 எடுத்தாங்க. அதில் இவர் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு செலுத்தினார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்காக வெஸ்டர்ன் காட்ஸ். சரிங்களா? வெஸ்டர்ன் காட்ஸ் எக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பேனல் ஒன்று அமைச்சிருந்தாங்க இவருடைய தலைமையில். அதெல்லாம் இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அமல்படுத்தி இருந்திருந்தோம் அப்படின்னா வயநாடில் இவ்வளோ மண் சரிவு இவ்வளோ வந்து என்ன உயிர் சேதாரங்களை தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஹெல்த் கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தா டே. இது வந்து என்னென்னா அகத்திய முனிவர் தான் இதை வந்து சித்தாவுனுடைய ஃபாதராக இருக்கார். அவருடைய பிறந்தநாளை வந்து நம்ம ஜனவரி 6 சித்தா டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட்டு ஏஐ கிளினிக் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நொய்டாவில் இருக்கக்கூடிய ஜிஐஎம்எஸ் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு டயக்னோசிஸை விட ஏஐ டயக்னோசிஸ் இன்னும் எக்ஸாக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நாட்டிலேயே ஃபஸ்ட்டு. அடுத்து புரோட்டோ பீம் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டோ பீம் தெரப்பி அப்படின்னா இப்போ ஒரு ஹீமோதெரப்பி இருக்குது அப்படின்னா அது கேன்சர் செல்களோடு சேர்த்து நல்ல செல்களையும் அழிக்குது. ஆனால் இதுவே புரோட்டோ பீம் தெரப்பியாக இருக்கும் பட்சத்தில் அது டார்கெட் பண்ணி கேன்சர் செல்ஸை மட்டுமே அழிக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஸோ இந்தியாவிலேயே சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் தான் இது இருக்குது. இதனால் ஒரு இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இருக்குது. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு குடிசையில்லா நகரமாக எது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா சூரத். அதே போல் வந்து என்னென்னா அரிசி உற்பத்தியில் ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைனாவை பீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது தமிழ்நாடு பென்ஷன் கமிட்டி ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்குச்சு. சரியா? ஸோ பழைய காலத்தில் 2003 காலகட்டத்தில் இருந்த மாதிரி கடைசி மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்கினோமோ அந்த மாதத்தில் பாதியை வந்து என்னென்னா அரசு ஊழியர்கள் இனி மாதம் பென்ஷனாக வாங்குவாங்க. சரிங்களா? ஸோ அது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா வேர்ல்டு பிரெய்லி டே அப்படின்னா கண் பார்வையற்றவர்களுக்கான ஒரு எழுத்து முறை. இதில் இந்த சுகம்யா பாரத் அப்புறம் என்இபி சுகம்யா புஷ்டகலா இதெல்லாம் வந்து என்னென்னா நான் தனி ஒரு வீடியோவை போட்டுறேன்.
ஸோ இப்போ வந்து என்னென்னா வேர்ல்டு பிரெய்லி டே ஜனவரி 4th அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் இயர் 2026 வந்து 3 இயராக இது பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ரேஞ்ச் லேண்ட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான சர்வதேசிய மேய்ச்சல் நிலங்கள் தினமாக ஆண்டாக இருக்குது. அப்புறம் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேசிய தன்னார்வலர்களுடைய ஆண்டாகவும் இருக்குது. சரிங்களா? இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. இதுக்கான பிடிஎஃப்பை நம்ம வந்து என்னென்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் வந்து என்னென்னா பைலிங்குலராக நம்மளுடைய டெலகிராம் சேனலான எக்ஸாம்ஸ் மீட்டில் போடுவோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ஜான்வரியிலேருந்தே கேட்குறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோன்னா சில விஷயம் அதுக்கு முன்னால் வருஷம் இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் பாரிஸ் ஒப்பந்தம்லாம் 2015 வரும். அதனால் சில கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அதனால் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கோங்க. டிசம்பர்னா ஜான்வரியிலேருந்து மட்டும் பார்க்கணும் அப்படின்லாம் நினச்சோம் அப்படின்னா நிறைய இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? தேங்க்யூ.